என் அன்பு குழந்தையே, நீ ஏன் பரிதவித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் என்று தெரியுமா? ஆம், உன் வேதனை அனைத்திற்கும் காரணம் உன் வீட்டில் ஒரு பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வீட்டிலேயே உன்னை முடக்கி இனி வாழ்க்கையில் நீ எழவே கூடாதுன்னு உனக்கு தெரியாமல் நடக்கிற சில சதி உனக்கு தெரியுமா? உன் சொந்த இரத்தங்களே உன் கூடவே இருந்துக்கிட்டு உனக்கு செய்கிற துரோகத்தை பற்றி தான் நான் என்னன்னு உனக்கு புரியுதா? உன்னை அணு அணுவாக காக்க வேண்டிய உன் குலதெய்வம் ஏன் இப்படி அமைதியாக இருக்கு தெரியுமா? உன் நிலைமையை நினச்சி தன் சன்னதியில் சொல்ல முடியாத வேதனையோட மிகுந்த கோபத்தில் கண்ணீர் வரிச்சிக்கிட்டே இருக்குதுடா. யார் இந்த வேலையை செய்தது? உன்னை வளர விடாம எல்லாத்தையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி உன்னை எச்சரித்து காப்பாற்றவே இன்னைக்கு நான் உன் அப்பன் முருகன் திருச்செந்தூர்ல இருந்து உன் இல்லம் தேடி ஓடி வந்திருக்கேன். இனி உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே. நீ கஷ்டப்பட்ட காலங்கள் போதும். உன் கஷ்டங்களுக்கும் உன்னை சுற்றி நடக்கிற அத்தனை சதி வேலைகளுக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த முருகன், இந்த வேலவன் நான் வந்திருக்கிறேன். இந்த தகவலை முழுசாக கேளு. அப்போ தான் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்றது உனக்கு புரியும். உன்னுடைய குலதெய்வம் ஏன் கோபமாக இருக்கிறது என்றும் உனக்கு புரியும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கும். உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த வஞ்சக இருளை விரட்ட உன் வீட்டு வாசலிலே நீ செய்ய வேண்டிய ஒரு மிக எளிய ஆனால் அபரிமிதமான சக்தி கொண்ட வழிபாட்டை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். அது உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த சதிக்காரர்களின் சூனிய பிடியிலிருந்து காப்பாற்றும். கோபத்தில் இருக்கும் உன் குலதெய்வத்தை சாந்தப்படுத்தி மீண்டும் உன் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டியது என்னுடைய கடமை. அந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக நீ கேள். தள்ளிவிட்டு செல்லாதே. இன்று உன் அப்பன் முருகன் உன் மீது கொண்ட கருணையால் என் அருள்வாக்கை மட்டும் சொல்ல வரவில்லை. மாறாக உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உன் சொந்த உறவினர்களே உனக்கு எதிராக செய்யும் அந்த மாபெரும் சதியை பற்றி சொல்லி உன்னை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். உன் குலதெய்வம் உன்னிடம் கூற சொன்ன அந்த ஆழமான உண்மையை உடைக்கவே இன்று நான் வந்திருக்கிறேன். இந்த செய்தியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணமே இருக்குது. உன் குலதெய்வத்திற்கு உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அந்த நீங்காத வேதனைத்தான் இன்று உன்னிடம் இந்த அவசர செய்தியை கொடுக்க வேண்டும் என்று உன் குலதெய்வத்தையே தூண்டியிருக்கிறது. ஆம், இந்த எல்லாவற்றிற்கும் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய இரகசிய காரணம் ஒளிந்திருக்கிறது. இதை நீ கேட்கும்போது உன் மனதில் எத்தனை 100 குழப்பங்கள், எத்தனை 1000 குழப்பங்கள் அலைமோதி கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த முருகன் நன்றாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது. என் குடும்பத்தில், என் சொந்த உறவுகளில் யார் இப்படிப்பட்ட வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே, மாறாக எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன் என்று உன் நெஞ்சம் கதறுவது எனக்கு கேட்கிறது. நம்மை வாழ வைக்கும் குலதெய்வத்திற்கே நம்மீது அதிருப்தி வந்துவிட்டது என்றால் அப்படி என்னதான் நடக்கிறது? அப்படி என்ன குற்றம்தான் நான் செய்தேன்? என் குடும்பத்தில் நான் யாரைத்தான் முழுமையாக நம்புவது என்று பதற்றத்தோடும் கண்ணீரோடும் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். இந்த உண்மைகளை உடைக்க இப்போது உன் அப்பன் முருகன் வேலவன் நான் வந்து விட்டேன் அல்லவா? உன்னை எச்சரிக்க வந்த இந்த வேலவனுக்கு அந்த வஞ்சக குழியிலிருந்து உன்னை மீட்டெடுப்ப தெரியும். என் அன்பு குழந்தையே, நீ வேணா பாரேன், கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். இது உன் அப்பன் முருகன் வாக்கு. நீ வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் வீட்டில் உன் கண்ணெதிரே நடக்கும் அந்த முதல் வஞ்சகத்தை இப்போது சொல்கிறேன். கவனமாக கேள். உன் சிரித்த முகத்தை பார்த்து பேசும் ஒரு சொந்தம்தான் அந்த நபர். நீ இல்லாத நேரத்தில்
உன் வீழ்ச்சிக்கான விதையை விதைக்கிறது. இவன் மட்டும் எப்படி முன்னேறலாம் என்ற அந்த பொறாமை தீ உன் சொந்த இரத்தத்தின் மனதிலேயே எரியத் தொடங்கிவிட்டது. உன் வீட்டில் நடக்கும் நல்லது எதுவும் தங்காமல் போவதற்கும் கைக்கு வந்த பணம் விரயமாவதற்கும் காரணம் என்ன தெரியுமா குழந்தையே? நீ தெய்வமாக நினைத்து வணங்கும் உன் பூஜை அறையிலேயே அந்த துரோகத்தின் நிழல் விழுந்துவிட்டது. ஆம், உன் வீட்டின் கதவை தாண்டி வந்த ஒரு பொருள் உன் குடும்பத்தின் நிம்மதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இனி அந்த சதிக்காரர்களின் ஆட்டம் செல்லாது. உன் குலதெய்வம் உன் மீது கொண்ட கோபம் உன் மீதான கோபம் அல்ல, உன்னை இப்படி ஏமாற விட்டுவிட்டாயே என்ற ஆதங்கத்தில் கோபம். இன்று இந்த திருச்செந்தூர் முருகன் வேலவன் உன் வீட்டு வாசலில் கால் பதித்து விட்டேன். இனி உன் குடும்பத்தை எந்த கெட்ட சக்தியாலும் எந்த பொறாமையாள்களாலும் பார்வையாலும் உன்னை அசைக்க முடியாது. இப்போது உன் குலதெய்வம் உன்னிடம் சொன்ன அந்த ரகசியத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் உன் குலதெய்வம்தான் என்னை உன்னிடம் இப்பொழுது விட்டிருக்கிறது. உன் குலசாமியின் வேதனையையும் அதன் கண்கள் வடித்த கண்ணீரின் காரணத்தையும் நான் உன்னிடம் சொல்லும்போது எந்தவித சலனமும் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தி மிக தெளிவாக முழுமையாக கேள். இதை நீ ஆழமாக புரிந்து கொண்டால் மட்டுமே உன் முதுகுக்கு பின்னால் பின்னப்பட்ட அந்த நச்சு சதிகளையும் உன் வீட்டிற்குள் நுழைக்கப்பட்ட அந்த மாய பொருளையும் அதை எப்படி செயலிழக்க செய்வது என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். சமீப காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அந்த விசித்திரமான வேதனையான நிகழ்வுகளுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதும் உனக்கு புரிய வரும். இதோ உன் குலதெய்வம் உன்னிடம் கதறி சொல்வதை கேள். என் அன்புக்கு செல்வமே, என் வயிற்றில் அவதரித்த பிள்ளைகளைப் போலத்தானே உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். ஒரு தாயாக ஒரு தந்தையாக என் குலத்து பிள்ளைகள் அனைவரையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமாகத்தானே நான் நேசிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை. என் பிள்ளைகள் என் கோயிலை தேடி வரும்போதும் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் என்னை வணங்கிவிட்டு பூஜைகள் செய்யும் போதும் உங்கள் மனதில் உண்மையும் பாசமும் மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதானே நான் தவித்தேன். ஆனால் என் கண்ணெதிரேயே என் பிள்ளைகளில் ஒருவன் இன்னொரு பிள்ளைக்கு வஞ்சகம் செய்வதை பார்த்து எப்படி அமைதியாக இருப்பேன்? அந்த வஞ்சகர்கள் உனக்கு செய்த கொடிய காரியம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உன் கண்ணெதிரே அவர்கள் உனக்கு நல்லவர்களைப் போல வேஷமிட்டு கொண்டு என் சன்னதிக்கு வந்து ரகசியமாக சொன்ன அந்த துரோக விஷயம் என்னவென்று அங்கு வீற்றிருக்கும் எனக்கு மட்டுமே தெரியும். மகனே, உன்னை நிரந்தரமாக வீழ்த்துவதற்கான வேண்டுதலை என் முன் வைத்து எனக்கு பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்கிறார்கள். நீ யாரிடமும் எந்த வம்புக்கும் போகாதவன், யாருக்கும் எந்த கெடுதலும் தீமையும் நினைக்காத தூய்மையான மனம் கொண்டவன் என்பது இந்த அப்பன் முருகனுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்க நீ யார் மனதை புண்படுத்தினாய் என்று கொஞ்சம் ஆழமாக யோசித்துப்பார். அவர்களின் அந்த அளவுக்கு மீறிய குரோதத்திற்கு ஒரே காரணம் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான். உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் குலம் தழைப்பதற்காகவும் இரவும் பகலும் உங்களுக்கே மூச்சாக நின்று காவலாய் இருந்து உங்களை காத்து கொண்டிருக்கும் என் புனிதமான சந்நிதியிலே வந்து நின்று நீ வாழவே கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் நெஞ்சையே உலுக்கிவிட்டது. ஆனால் என் சன்னதியில் நின்று அவர்கள் கேட்ட அந்த வஞ்சக வேண்டுதலை இந்த கந்தன், இந்த முருகன், இந்த திருச்செந்தூர் முருகன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் குலதெய்வம் தன் கண்களில் கண்ணீர் வடித்து உன்னிடம் சொன்ன ரகசியம் இதுதான். ஆனால் என் அன்பு செல்வமே, அந்த வஞ்சர்களை நினைத்து நீ ஒருபோதும் அச்சம் கொள்ளாதே.
உன் பின்னால் உன் குலதெய்வத்தின் அருளும் இந்த திருச்செந்தூர் வேலவனின் சக்தி வேலும் அரணாக நிற்கும்போது எந்த நச்சு சூழ்ச்சியாலும் உன்னுடைய முடிச்சை கூட அசைக்க முடியாது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்களின் எண்ணங்கள் அனைத்தும் உன் காலடியில் தூசியாக பறக்கும் காலம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைத்து உன் குடும்பத்தில் மீண்டும் நிம்மதியையும் பொன்னான வளர்ச்சியையும் வாழ்க்கையும் கொண்டு வரும் பொறுப்பு இந்த ஆறுமுகனின் பொறுப்பு. உனக்கு எதிராக இருட்டில் வீசப்படும் சூழ்ச்சி அம்புகள் அனைத்தும் உன் மீது படுவதற்கு முன்பே சுக்கு நூறாக உடைக்கும் வித்தை இந்த ஆறுமுகனுக்கு மிக நன்றாகவே தெரியும். எல்லாம் முடிந்துவிட்டதோ, எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து விட்டதோ என்று நீ பயப்படும் இந்த வேளையில் உன் குலதெய்வத்தின் வாக்காகவும் அதை தாண்டி ஒரு மாபெரும் பாதுகாப்பு கவசமாகவும் நான் உனக்கு முன்னால் வந்து நிற்பேன். எனக்காக நீ ஒன்றை மட்டும் செய். உற்றார் உறவினர் என யார் மீதாவது உனக்கு சிறு மனக்கசப்புகள் இருந்தால், அவர்கள் செய்த துரோகங்கள் உன்னை வாட்டினாலும் அவற்றையெல்லாம் ஒரு பெரிய நெருப்பாக உன் மனதில் சுமந்து வளரவிடாதே. அவற்றை இன்றே தூக்கி எறிந்துவிட்டு அவர்களை மனதார மன்னித்து விட்டு அந்த பிரச்சனையின் பிடியிலிருந்து மீண்டும் வெளியே வா. உன் கண்ணுக்கு நேராக இழைக்கப்படும் அநீதிகளை பொறுத்து கொள் என்று நான் சொல்லவில்லை. உனக்கு தீங்கு இழைக்கும் அனைவரையும் இந்த ஆறுமுகனிடம் உன் குலதெய்வத்திடமும் விட்டுவிடு. ஆபத்து என்று உன்னை எச்சரிக்க வந்த எங்களுக்கு உன்னை காக்கவும் தெரியும், உன்னை வாழ வைக்கவும் தெரியும். இப்போது உன் வீட்டை சூழ்ந்திருக்கும் வஞ்சக இருளை விரட்ட நீ செய்ய வேண்டிய அந்த எளிய பரிகாரத்தை விவரிக்கிறேன், கவனமாக கேள். வரும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் உன் வீட்டின் நில வாசப்படியில் சிறிதளவு கல் உப்பு, 2 கிராம்பு மற்றும் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு சிவப்பு துணியில் முடிச்சாக கட்டு. அதை உன் வீட்டின் வாசலில் வலது புறத்தில் கட்டி தொங்கவிடு. அதை செய்யும்போது என் குலதெய்வமே எங்கள் வீட்டின் துயரம் தீர்த்து உள்ளே வா என்று மனதார 3 முறை வேண்டிக்கொள். எப்படி வேண்ட வேண்டும்? என் குலதெய்வமே எங்கள் வீட்டின் துயரம் தீர்த்து உள்ளே வா என்று 3 முறை கேள். இந்த எளிய செயல் உன் வீட்டு வாசலை நோக்கி வீசப்பட்ட அத்தனை வஞ்சக கண் திருஷ்டிகளையும் செய்வினை பிடிகளையும் அந்த நொடியே சுட்டரிக்கும். கோபத்தில் வீட்டை விட்டு விலகி நின்ற உன் குலதெய்வம் மகிழ்ச்சியோடு உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும். நீ இந்த எளிய பரிகாரத்தை செய்த மாத்திரத்தில் உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த மாய பொருள், மந்திர பொருள் தன் வீரியத்தை இழந்து வெறும் சாதாரண பொருளாக வீரியம் மட்டு போகும், வீரியம் அழிந்து போகும். உன் பூஜை அறையை சூழ்ந்திருந்த அந்த கரும்புகையும் எதிர்மறை ஆற்றலும் இன்றோடு காணாமல் போகும். உன்னை வஞ்சித்தவர்கள் உனக்கு என்ன கெடுதல் நடக்க வேண்டும் என்று உன் குல தெய்வத்திடம் வேண்டினார்களோ அந்த தீமை அனைத்தும் அவர்களுக்கே சென்று சேர்ந்து நாம் செய்தது மாபெரும் தவறு என்பதை அவர்களை உணர வைக்கும். இனி உன் வீட்டில் நிலவிய அத்தனை குழப்பங்களும் மன வருத்தங்களும் காற்றில் கரைந்து போகும். உன் இல்லம் இனி மகிழ்ச்சியாலும் சுபிட்சத்தாலும் நிரம்பி வழியும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. உன் அப்பன் முருகன் உன்னை காப்பேன். உன் குடும்பத்தில் பிரிந்த மனங்கள் ஒன்று கூடும். உன் குலதெய்வம் இனி உன் வீட்டின் முன் நின்று உன்னை இரவும் பகலும் கண்ணிமை போல காக்கும். என் மீது நீ வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இதோ பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் மீது நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைத்த அந்த உண்மையான அன்பை உணர்ந்துதான் இந்த அகிலமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை விட்டு விலகாமல் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நீ என் மீது உண்மையான பக்தியோடு இருக்கிறாயா, இல்லை மேற்போக்காக வணங்குகிறாயா என்று இந்த அப்பன் ஒரு துளியளவும் சந்தேகப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அறிபவனுக்கு உன் மனதின் அந்த பரிசுத்தமான தூய்மை மிக நன்றாகவே தெரியும். அப்படி என் மீதே முழு மூச்சாக இருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? நீ என் முன் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இதோ பல மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிரப்பப் போகிறேன்.
உன் மனதில் பூட்டி வைத்த ஆசைகளையும் நியாயமான கனவுகளையும் இந்த ஆறுமுகன் அறியாதவனா? காலம் தாமதமானாலும் உனக்கு சேர வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் தட்டாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உலகமே உன்னை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைத்தாலும் இந்த வேலவனின் இதயத்தில் உனக்கு என்றுமே முதலிடம் உண்டு. இனி எந்த சோதனையை கண்டும் அஞ்சாதே. உன் ஒவ்வொரு மூச்சிலும் உன்னை காக்கும் கவசமாய் நான் இருப்பேன். கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்படாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும்.